ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஷ்ரஃப் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம இந்த சைடு ஸ்கர்ட்டிங், இந்த டைல்ஸு ஃப்ளோரிங் ஃபினிஷ் பண்ண போகிறோம். டைல்ஸு, கிரானைட்டு, மார்பிள் போட போகிறோம் அப்படின்னா, ஸோ நம்ம டைல்ஸ் போடும்போது 2 இன்ச்சு திக்னஸ் இருக்கும், ஃப்ளோரிங் திக்னஸ்ஸு ஃபினிஷிங் சேர்த்து. ப்ளஸ் 4 இன்ச் ஸ்கர்ட்டிங். ஸோ அந்த 6 இன்ச்சுக்கு இந்த மாதிரி மெஷர்மெண்ட் எடுத்து மட்டக்கோல் வச்சு லைன் போட்டு அதில் கழிச்சிடணும், எடுத்துடணும். எடுக்கும்போது எதுக்காக எடுக்கணும் அப்படின்னா, சில பேர் என்ன பண்ணுவாங்க, பிளாஸ்டிக் ஃபுல்லாக பண்ணிட்டு அதுக்கு மேலே அந்த ஸ்கர்ட்டிங் ஃபிட் பண்ணுவாங்க. ஸ்கர்ட்டிங் ஃபிட் பண்ணும்போது 1 இன்ச்சு 1.5 இன்ச்சு வெளியே தெரியும். ஸோ ஒரு கலீஜாக தெரியும். ஸோ அதில் டஸ்ட்டு உக்காரும். அதனால் அந்த பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா, இந்த மாதிரி சைடு கட்டிங் கட் பண்ணுறது நல்லது. எப்படி கட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி லைன் அண்ட் மெஷர்மெண்ட் எடுத்துகிட்டு கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறணும். கட் பண்ணுறதுனால அந்த ஸ்கர்ட்டிங் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அது இந்த பூஸ் வேலை லெவலுக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். உள்ளுக்குள்ளேயே போயிடும். அதனால் டஸ்ட்டு உட்கார்றது, நிறைய டஸ்ட்டிங்கு, கலீஜ் ஆகிறது அவாய்ட் பண்ணலாம்.